வெல்கம் டு டிவைன் 369 டேரட். டுடே நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எனர்ஜி என்ன மாதிரியான விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆக போகுது, எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படிங்கிற ரீடிங்கை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி உள்ளவருக்கு இந்த ரீடிங்ஸ்க்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். அது உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகும்போது அவங்க அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கூட அவங்களுக்கு இது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு கீயோ சம்திங், ஏதோ ஒரு யூனிவர்ஸ் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போய் உங்கள் மூலமாக ஏதாவது சேரணும்னு இருந்திருக்கலாம். மேபி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நீங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சோல்மேட்ஸை. இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பார்க்குறவங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்களுடைய பேர் ஸ்டார்டிங்கில் ACLMEGFRI இருக்கலாம், SSHTF இந்த மாதிரியான லெட்டர்ஸை கொண்டு ஸ்டார்டிங் லெட்டரில் உங்கள் நேம்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருந்திருப்பீங்க. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு லிமிட்டட் பிலீஃபோடு இத்தனை நாளும் நீங்கள் இருந்திருப்பீங்க. லிமிட்டட் பிலீஃப்னால் நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு சர்டைன் இதை நம்மளை திணிச்சு வளர்த்துருப்பாங்க. நீ நல்லா படித்தது தான் நல்ல வேலை கிடைக்கும், நீ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நீ அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை நம்ம மேலே திணிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நீங்கள் பிரேக்கப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறீங்க. அண்டு பார்க்குறவங்க நிறைய பேர் ஒரு ஓவர் திங்கிங்கோடு இருந்திருக்கீங்க. ஓவர் திங்கிங்கோட ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டோடு இருந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் நீங்கள் ஒரு ஸ்டக் மொமெண்ட்டில் அப்படியே இருந்திருக்கீங்க. உங்கள் எனர்ஜி அப்படியே ஸ்டக் ஆகி எந்த பக்கமும் மூவ் ஆக முடியாமல், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல், அப்படியே எடுத்து வச்சாலும் ஒரு ஃபெயிலியர் உள்ள தான் கொண்டு போய் விடுற மாதிரி ஆன ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி எனர்ஜியில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி எனர்ஜியிலேருந்து தான் நீங்கள் அன்ஃபோல்ட் ஆகி வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய எனர்ஜி அந்த லோ எனர்ஜிலேருந்து இப்போ உங்களோட வைப்ரேஷன் ஹை ஆக போது அந்த ஹை ஃப்ரீக்வன்சியோட நீங்கள்